ஆனா இப்போ வந்து நடிகர்கள் பாட்டு எழுதுறாங்க, இயக்குனர்கள் பாட்டு எழுதுறாங்க, சிங்கர்ஸ்மே கூட பாட்டு எழுதுறாங்க. இப்போ வந்து ஒரு பாடலாசிரியருங்கிறது ஒரு ஒரு தனி துறைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான அதுக்கு தேர்ந்த ஆட்கள் இருக்கும்போது இது எந்த வகையிலயாவது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கா? நடிகர்கள் இப்போ பாடலாசிரியர் நடிக்கவும் செய்கிறாங்களே, டைரக்ட் பண்ணுறாங்களே, அது இல்லை எப்படின்னா இது ஏன் எழுதுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ கண்ணதாசன் ஐயா காலத்தில், வாலி ஐயா காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்லாம் பண்ணி வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது டியூனை, கரெக்டா? அப்போ அங்கேயே உட்காரணும், ஸ்பாட்லேயே உட்காரும்போது அவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதனால அது பர்டிகுலராக அந்த ஏரியா அந்த துறையில் இருந்தவங்க மட்டும்தான் எழுத முடிஞ்சுது. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு டியூனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம். அது 10 முறைக்கு நீங்கள் 100 முறை கேட்டிங்கன்னா உங்களுக்கே வார்த்தை வரும். இன்னும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா உங்களாலையும் முயற்சி பண்ணீங்கன்னா எழுத முடியும். புரியுதுங்களா? அதுதான் இங்கே அந்த வசதி வந்ததுனால வந்த ஒரு இது ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். எல்லாரும் எழுதுறது தப்பே கிடையாது. இன்னொன்னு அவங்களோட நம்ம போட்டி போகணும் நம்ம ஏன் நினைக்கணும்? நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும்போது அது அமையும். நான் அப்படிதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், காம்போ வந்து செட் ஆகிற கவிஞர்களை யாருமே அசைக்க முடியாது. நான் முத்துக்குமார், யுவன் சார், தாமரை மேம், ஹாரிஸ் ஜெயராஜ், யுகபாரதி சார், இமான் சார். யுகபாரதி சார் நல்ல கவனிங்க, இமான் சாரோட சேர்ந்து பெரிய ஹிட் கொடுக்குற வரைக்கும் அவர் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டார். நிறைய ஹிட் கொடுப்பாரு. ஆனா முத்துக்குமார் சார், தாமரை மேம், பாவஜி சாருக்கு இருக்கிற அந்த ஃபேம் அவருக்கு இருக்காது. இந்த காம்போ செட் ஆகும் போது தான் அது வேற லெவல் மேஜிக் உருவாக்கும். இப்போ ஷான் ரோல்டன், மோகன்ராஜன் ஒரு சின்ன ஒரு உருவாகுது இல்லையா? இது அப்படியே க்ரோத் ஆச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்.